ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்யூஎஸ்ஆர்பி எஸ்ஐக்கான இம்பார்ட்டன்ட் ஜிகே கொஸ்டின் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்ட மத்திய வருமான சட்டத்தின்படி மத்திய வருவாய் வாரியம் அமைக்கப்பட்டது? ஆன்சர் பி, 1963. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆடம் ஸ்மித் எத்தனை வகையான வரி விதிப்பு கோட்பாடுகளை கூறினார்? ஆன்சர் சி, 4. அந்த 4 கோட்பாடுகள் என்னன்னா சமத்துவ விதி, உறுதிப்பாட்டு விதி, வசதி விதி, சிக்கன விதி. இந்த 4 கோட்பாடுகளை வைத்து வரி விதிப்புகள் கோட்பாடுகளை கூறினார். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஜிடிபி என்பது? ஆன்சர் சி, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், மனிதவள மேம்பாட்டு அமைச்சகத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஆன்சர் டி, புதுடில்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் புதுப்பிக்க இயலா ஆற்றல் வளம் எது? ஆன்சர் டி, மண். நெக்ஸ்ட் கொஸ்டின், தேசிய பசுமை தீர்ப்பாய சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி, 2010. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், தி அன்சைட்டன் குளோரி நூலின் ஆசிரியர்? ஆன்சர் டி, அமர்த்தியா சென். நெக்ஸ்ட் கொஸ்டின், மனித வளம் என்னும் சொல் குறிப்பிடுவது? ஆன்சர் சி, ஒட்டுமொத்த மக்களின் திறமை மனித வளம் என்று குறிப்பிடப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கடன் அட்டையை உருவாக்கியவர், கிரெடிட் கார்டை உருவாக்கியவர்? ஆன்சர் பி, ஜான் பிக்கின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், ரிசர்வ் வங்கி செயல்படத் தொடங்கிய நாள்? ஆன்சர் டி, 1935 ஏப்ரல் 1. பிறந்த குழந்தைகளுக்கு முதலில் போடப்படும் தடுப்பூசி? ஆன்சர் ஏ, பிசிஜி. பிசிஜி குழந்தைகள் பிறந்தவுடன் போடப்படுகிறது. இது தோல் ஊசி என்று அழைக்கப்படுகிறது. இந்த ஊசி காசநோய் வருவதை தடுப்பதற்காக போடப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின், இந்திய அணுமின் சக்தி நிறுவனத்தின் தலைமையகம் எங்கு உள்ளது? ஆன்சர் டி, மும்பை. நெக்ஸ்ட் கொஸ்டின், திப்பு சுல்தான் எந்த போரில் கொல்லப்பட்டார்? ஆன்சர் டி, 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர். திப்பு சுல்தான் 4ஆம் ஆங்கிலேய மைசூர் போர் நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது 1799ஆம் ஆண்டு கொல்லப்பட்டார். முதல் ஆங்கிலேய மைசூர் போர் 1766 முதல் 69 வரை நடைபெற்றது. இரண்டாம் ஆங்கிலேய மைசூர் போர் 1780 முதல் 84 வரை நடைபெற்றது. மூன்றாம் ஆங்கிலேய மைசூர் போர் 1790 முதல் 1792 வரை நடைபெற்றது. நான்காம் ஆங்கிலேய மைசூர் போர் 1798 முதல் 99 வரை நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், உலகின் மிக ஆழமான அகழி? ஆன்சர் சி, மரியானா அகழி. மரியானா அகழி பசிபிக் பெருங்கடலில் அமைந்துள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், கிராமங்கள் நாட்டின் முதுகெலும்பு என்று கூறியவர்? ஆன்சர் பி, காந்தி. நெக்ஸ்ட் கொஸ்டின், 1945ஆம் ஆண்டு அமெரிக்கா தனது முதல் அணுகுண்டை எங்கே வீசியது? ஆன்சர் டி, கிரோசிமா. இந்த கிரோசிமா மீது வீசப்பட்ட அணுகுண்டின் பெயர் என்னங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், சுதந்திர இந்தியாவின் முதல் பொது தேர்தல் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் பி, 1951 முதல் 1952 வரை நடைபெற்றது. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்,
செல்லின் ஆற்றல் மையம் என்று அழைக்கப்படுவது? ஆன்சர் பி, மைட்டோகாண்ட்ரியா. நெக்ஸ்ட் கொஸ்டின். நான் ஏன் நாத்திகனாக ஆனேன் என்ற புத்தகத்தின் ஆசிரியர்? ஆன்சர் சி, பகத்சிங். நான் ஏன் நாத்திகனாக ஆனேன் என்ற தமிழ் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர் ப. ஜீவானந்தம். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்காணும் எந்த மாநிலங்களில் பொதுவான உயர்நீதிமன்றங்களை பெற்றுள்ளன? இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டவர்? ஆன்சர் பி, சார்லஸ் டார்வின். சார்லஸ் டார்வின் அவர்களுடைய புத்தகமான உயிரினங்களின் தோற்றம் என்ற புத்தகத்தில் இயற்கை தேர்வு கோட்பாட்டை வெளியிட்டுள்ளார். இவர் பரிமாணத்தின் தந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் சம வெப்பக்கோடு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆன்சர் சி, ஐசோதெர்ம். இதில் ஐசோ என்றால் சமம் என்றும் தெர்ம் என்றால் வெப்பம் என்றும் பொருள்படும். ஐசோகெல் என்றால் சம சூரிய வெளிச்சக்கோடு என்று அழைக்கப்படுகிறது. ஐசோபார் என்றால் சம காற்றழுத்த மாறுபாடு கோடு என்று அழைக்கப்படுகிறது. ஐசோகைட்ஸ் என்றால் சம மலையளவு கோடு என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். எந்த 2 நாட்களில் புவியின் அனைத்து பகுதிகளிலும் பகல் மற்றும் இரவு பொழுது சமமாக காணப்படும்? ஆன்சர் சி, மார்ச் 21, செப்டம்பர் 23. இந்த 2 நாட்களும் சம இரவு நாள் என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நாட்களில் சூரியன் பூமத்திய ரேகைக்கு மேலே இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். 2ஆம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு? ஆன்சர் சி, 1556. உங்களுக்கான கொஸ்டின் என்னன்னா, 1ஆம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு எதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியா ஆஃப்டர் காந்தி என்ற தமிழ் மொழிபெயர்ப்பு நூலின் ஆசிரியர்? ஆன்சர் ஏ, பி. சாரதி. இந்தியா ஆஃப்டர் காந்தி என்ற நூலை இயற்றியவர் ராமச்சந்திர குகா ஆவார். இதை தமிழ் மொழியில் மொழிபெயர்த்தவர் பி. சாரதி. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஃபார்வர்டு பிளாக் கட்சியை நிறுவியவர்? ஆன்சர் பி, சுபாஷ் சந்திர போஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். உலக இளைஞர் திறன் தினம் எப்பொழுது அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் டி, ஜூலை 22. நெக்ஸ்ட் கொஸ்டின். கிராம பஞ்சாயத்துகளின் பதவிக்காலம்? ஆன்சர் சி, 5 ஆண்டுகள். நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜெய்சால்மர் காற்று பூங்கா எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் ஏ, ராஜஸ்தான். ஜெய்சால்மர் காற்று பூங்கா என்பது காற்றாலையாகும். இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய காற்றாலைகளில் இதுவும் ஒன்றாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். எல்பிஜி சிலிண்டர்களில் வாயு கசிவினை கண்டறிய என்ன வேதிப்பொருள் பயன்படுத்தப்படுகிறது? ஆன்சர் பி, மெர்காப்டன். நெதர்லாந்து ஹாலந்து மக்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர்? ஆன்சர் பி, டச்சுக்காரர்கள். டச்சுக்காரர்கள் நன்னம்பிக்கை முனை வழியாக 1596ஆம் ஆண்டு இந்தியா வந்தனர். மசூலிப்பட்டினத்தில் தனது முதல் வர்த்தக மையத்தை 1605ஆம் ஆண்டு நிறுவினர். டச்சு கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் 1602ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஐரோப்பியர்களில் முதலாக இந்தியாவிற்கு வந்தவர்கள்? ஆன்சர் டி, போர்ச்சுகீசியர்கள். போர்ச்சுகீசியர்கள்லாம் இந்தியாவிற்கு முதலாக வருகை தந்தவர்களும் இந்தியாவிலிருந்து கடைசியாக வெளியேறியவர்களும் ஆவார்கள். போர்ச்சுகீசிய கிழக்கிந்திய கம்பெனியின் முதல் தலைநகரம் கொச்சி ஆகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். வாஸ்கோடகாமா கள்ளிக்கோட்டையை வந்தடைந்த ஆண்டு? ஆன்சர் ஏ, 1498. இரண்டாவது முறையாக 1501ஆம் ஆண்டு வந்தார். நெக்ஸ்ட் கொஸ்டின். நீல நீர் கொள்கையை பின்பற்றியவர்?
ஆன்சர் சி பிரான்சிஸ்கோ டி அல்மைடா. நீலநீர் கொள்கை என்பது போர்ச்சுகீசியர்களின் கடல்வழி வர்த்தகத்தை விரிவுபடுத்துவதற்காக தொடங்கப்பட்ட ஒரு திட்டமாகும். நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்தியாவின் மிகப்பெரிய அருங்காட்சியகமான தேசிய அருங்காட்சியகம் நிறுவப்பட்ட ஆண்டு? ஆன்சர் பி 1949. இந்த தேசிய அருங்காட்சியகம் புதுடெல்லியில் உள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின். புனித லூயிஸ் கோட்டை எங்கு உள்ளது? ஆன்சர் ஏ பாண்டிச்சேரி. உங்களுக்கான கொஸ்டின் புனித சார்ஜ் கோட்டை எங்க இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின். புனித பிரான்சிஸ் ஆலயம் எங்கு உள்ளது? ஆன்சர் சி கொச்சி. கேரளாவில் 1503ஆம் ஆண்டு புனித பிரான்சிஸ் ஆலயம் உருவாக்கப்பட்டது. தேசிய ஆவண காப்பகத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர்? ஆன்சர் ஏ சார்ஜ் வில்லியம் ஃபாரஸ்ட். இந்திய தேசிய ஆவண காப்பகம் 1891ஆம் ஆண்டு கொல்கத்தாவில் நிறுவப்பட்டது. நெக்ஸ்ட் கொஸ்டின். சித்தன்னவாசல் குகை கோவில் எங்கு உள்ளது? ஆன்சர் பி புதுக்கோட்டை மாவட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். சீக்கியர்களின் முதல் குருவாக கருதப்படுபவர் யார்? ஆன்சர் ஏ குருநானக். ஜஹாங்கீர் யாருடைய மகன்? ஆன்சர் சி அக்பர். அக்பருக்கும் அவரது ராஜபுத்திர மனைவிக்கும் பிறந்த இளவரசர் ஜஹாங்கீர் ஆவார். ஜஹாங்கீருடைய முழு பெயர் சலீம் நூருதீன் முகமது ஜஹாங்கீர் ஆகும். ஜஹாங்கீர் என்ற பெயருக்கு உலகத்தை கைப்பற்றுவர் என்ற பொருளும் உண்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின். வைஷ்ணவி தேவி கோவில் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் ஏ ஜம்மு காஷ்மீர். நெக்ஸ்ட் கொஸ்டின். காங்டாக் மலைவாழிடம் எந்த மாநிலத்தில் உள்ளது? ஆன்சர் சி சிக்கிம். நெக்ஸ்ட் கொஸ்டின். உச்ச நீதிமன்றம் பற்றி கூறும் சட்டப்பிரிவுகள்? ஆன்சர் சி சட்டப்பிரிவு 124 முதல் 147 வரை. நெக்ஸ்ட் கொஸ்டின். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எந்த ஆண்டு காங்கிரஸ் தலைவரானார்? ஆன்சர் பி 1938ஆம் ஆண்டு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் காங்கிரசின் தலைவரானார். நெக்ஸ்ட் கொஸ்டின். முதலமைச்சர் ஆவதற்கான குறைந்தபட்ச வயது? ஆன்சர் சி 25. நெக்ஸ்ட் கொஸ்டின். மலரின் இன்றியமையாத பாகங்கள்? ஆன்சர் டி மகரந்தத்தாள் வட்டம் மற்றும் சூலக வட்டம். நெக்ஸ்ட் கொஸ்டின். அட்டையின் இடப்பெயர்ச்சி டேஸ் மூலம் நடைபெறுகிறது? ஆன்சர் டி தசை சுருக்கம் மற்றும் நீள்தல் மூலம் அட்டையின் இடப்பெயர்ச்சி நடைபெறுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். 1948ஆம் ஆண்டு அணுசக்தி ஆணையம் எங்கு அமைக்கப்பட்டது? ஆன்சர் பி மும்பை. இதனுடைய முதல் தலைவர் ஹோமி ஜஹாங்கீர் பாபா ஆவார். தற்பொழுது இந்த நிலையம் பாபா அணுசக்தி ஆராய்ச்சி மையம் என்று அழைக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் கொஸ்டின். அகில இந்திய வானொலி தொடங்கப்பட்ட ஆண்டு? ஆன்சர் சி 1936. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.